ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணியின் ஆல்ரவுண்டர் ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு அணியே கிடையாது. ஏன் நீங்கள் இந்திய அணி இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு கோப்பை தானே வென்றிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு, அதுக்கே இந்தியா இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் அணியின் ஆல்ரவுண்டர் ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து கொஞ்சம் விமர்சனமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார் அது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டோனிஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக கரண்ட் டைமில் இருக்காருன்னு சொல்லலாம். இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட ஆஸ்திரேலியனையும் மோதினாங்க. இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அது மூலயமா ஆஸ்திரேலிய அணி T20 தொடர் விட்டே வெளியே போயிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதங்கமோ அந்த கோமா என்னன்னு தெரியல, இந்திய அணி ஏன் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க? T20 உலகக்கோப்பை ஒன்று தானே வென்றிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு, அதுக்கே இந்த அளவுக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்களாம் நிறைய உலகக்கோப்பை வென்றிருக்கோம், இந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டீங்களே. இந்திய அணி ஒரு நல்ல அணி தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்திய அணி பற்றி பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் இந்திய அணி வீரர்கள் எல்லாம் டேலண்டான வீரர்கள் தான், எல்லாம் தரமான வீரர்கள் தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு பேசுறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது பர்சனலாக. அதனால் நிறைய பேருக்கு நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன், இந்திய அணி நல்ல அணி தான், பட் இந்த அளவுக்கு இந்தியா தான் சூப்பர், இந்தியா தான் பயங்கரமான அணி, இந்தியா தான் எல்லாத்துலேயும் இன்னும் உலகக்கோப்பை நிறைய வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. கண்டிப்பாக யார் போட்டி கடினமாக போராடுறாங்களோ அவங்களுக்கு உலகக்கோப்பை கிடைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்தியா தான் இதுக்கு மேலே நிறைய உலகக்கோப்பை வெல்லுன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. கண்டிப்பாக இது எனக்கு பர்சனலாக எனக்கு இது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோனிஸ் அவர்கள் பேசியிருக்காப்புல. அவர் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. ஏன்னா இந்தியா உலகக்கோப்பை இப்போ தான் வென்றிருக்கு, அதுக்குள்ளேயே இன்னும் அடுத்த ICC சாம்பியன் ட்ராஃபி வரும், அது வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சங்கக்காரெல்லாம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா அன்றைக்கி ஃபைனல் போகும், அதுவும் வெல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முன்னணி வீரர்கள் முன்னாள் வீரர்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் போகணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அன்னைக்கு யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கோப்பை, அவங்களுக்கு தான் மேட்ச் வின்னிங். அதனால் எதுவுமே முன்னே கணிக்க முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது சாத்தியம் சொல்லிட்டு, இந்தியா அடுத்து எத்தனை ICC சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கௌதம் கம்பீர் வேறு இப்போ கோச்சாக வந்திருக்காரு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் T20 நடக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக BCCI விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2027 வர ODI ஏஷியா கப்பு பங்களாதேஷில் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக ரெண்டுமே ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்குது. இனிமேலாம் ஏஷியா கப்புனாவே இந்தியா தான்ப்பா, எந்த டீம் வந்தாலும் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தான் ஓரளவுக்கு வெயிட் ஆயிடுச்சு, ஸ்ரீலங்கா இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லைங்க, ஆப்கானிஸ்தான் நல்லா விளாட்றாங்க, பங்களாதேஷ் டிசெண்டாக விளாட்றாங்க. ஏஷியா கப்புன்னு வரும்போது எல்லா டீமே போட்டியாக தான் இருக்குது. அதனால் ரொம்பவே கடினமாக இருக்குது போட்டி, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா T20 உலகக்கோப்பை வென்றிருக்கோம், அடுத்து ஏஷியா கப்பு நம்ம நாட்டில் நடக்கும்போது ரொம்பவே ஆர்வமாக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இந்திய அணி யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் விராட் கோலியில் கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டார் தான் போவாங்க T20 ஏஷியா கப்புக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ரோஹித் விராட் கோலி அடுத்தது எந்த பேட்ஸ்மேன் வருவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும்.